பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 81:16 பாருங்கள். உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உச்சிதமான கோதுமையினாலே போஷிக்கிறார். இஸ்ராவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வரும்போது அந்த வனாந்தரத்தில் அவர் என்ன பண்ணார்? தெய்வ தூதர்களை சாப்பிட வேண்டிய மண்ணை அவர் சாப்பிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க எந்த ஒரு கஷ்டப்படல, எந்த ஒரு விதித்து சாப்பிடல, யார்கிட்ட போய் அவர் கேட்கல. ஆனாலும் தேவன் அவர் தூதர் சாப்பிட வேண்டிய மண்ணா கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? போஷித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எலியா கூட சோர்ந்து போயிருக்கும்போது காக்கா மூலமாக அவர் போஷித்தார். வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது 2 மீனும் 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்து அவர் போஷித்தாருன்னு பார்க்குறோம். இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, தேவனை தெரிந்து கொண்டா ஜனமே, ஆனால் தேவனை நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த புது வருஷத்தில், இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவர் நம்ம தேடணும், அவருக்கு நம்ம கீழ்ப்படினோம், அவ்வளோதான். அவர் தேடும்போது கீழ்ப்படியும் போது அவர் போஷித்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நினச்சி பாருங்கள், நம்மளை போஷிக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம போஷிக்கிறது யாருன்னா அவர் தான். நம்ம நினைக்கலாம் நம்ம படிப்பு, நம்ம பலமும், நம்ம ஞானம் இருக்குது, அதனாலே தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நினச்சி பார்க்குறது தப்புங்க. ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மளை போஷிக்கிறார். தேவன்தாம நம்மளை போஷிக்கிறார். நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேற்றி கொடுக்கறது நம்ம தேவனு தான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி தேவனு சொல்லியிருக்கிறார். அதுபோல தான் நம்ம பலமோ பராக்கிரமோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் தேவன் தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம போஷிக்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 147:14 பாருங்கள். அவர் உன்னை எல்லைகளையே சமாதானமுள்ளவனாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சொல்கிறார். அவர் நம்ம எல்லைகளெல்லாம் சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையினால் நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆமென். ஆண்டவரே, நீர் கர்த்தா ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை போஷித்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறீர். இது கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவே, ஆண்டவரே, சுவாமி பிள்ளைங்கள் கூட இது அவங்களை தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து அவங்கள போஷித்து அவங்கள பாதுகாத்து அவங்கள ஒளி நடத்துகிற கிருபைக்கு நன்றியப்பா. இன்றைக்கு கூட கர்த்தாவே என்னென்ன நல்ல காரியங்களுக்கு போகிறாங்களோ நல்ல காரியங்களை நல்லபடியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நடக்கட்டும். பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தாலும் கர்த்தாவே அவங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.